வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் என்னோட உரையாடுவதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியின் வழக்கறிஞர் பாலு அவர்களும் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் தியாகு அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். சாது மிரண்டது சுயமரியாதை வென்றது அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் சுபவீர பாண்டியன்லேருந்து வந்திருக்குது. நேற்று இரவு சென்னை மெரினால முதலமைச்சர் பன்னீர்செல்வம், இப்போது பொறுப்பில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் பன்னீர்செல்வம் கட்சிக்குள்ளே நடந்த விஷயங்களை பற்றி மனம் திறந்து பேசியிருக்கிறார். அதற்கு முன்னால் ஜெயலலிதாவினுடைய சமாதியில் ஒரு 50 நிமிடம் தியானம் செய்தார் அப்படின்னு இன்றைய நாளிதழ்களில் எல்லாத்துலேயும் செய்திகள் இருக்குது. தியானம் மனசுக்கு அமைதியை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க, சிந்தனையின் கதவுகளை திறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்ஃப் டிஃபீட்டிங் எதிர்வகை எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருந்தால் அதையெல்லாம் போக்கி நேர்வகையான சிந்தனைக்கு உங்களை இட்டு செல்லும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை உணர்ந்ததுனால அவர் தியானத்துக்கு பிறகு இது போன்ற விஷயங்களை சொல்றாரா, இல்லை எப்படி சொல்றாருன்னு பார்க்குறீங்க? அவர் எப்படி சொல்கிறாருங்கிறது அவரே தான் சொல்ல முடியும். ஆனால் நமக்கு நம்மளை யூகித்து செய்ய முடியாது. நமக்கு இதில் சம்பந்தப்பட்டிருக்கிற ஜனநாயக நெறிகள், மக்கள் நலன் என்ற அடிப்படையில் நாம் பார்க்கணும். இதில் 2 விதமாக இதை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, இதனுடைய வடிவம் சம்பந்தப்பட்டது. சட்டம் என்ன சொல்லுகிறது, பெரும்பான்மை சிறுபான்மை பற்றிய கேள்வி, ஆளுநருடைய அதிகாரம் என்ன, ஒரு முதலமைச்சர் இப்படி பதவி விலகினால் அதனுடைய பொருள் என்ன, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதனுடைய உள்ளடக்கம் சம்பந்தப்பட்டது, அதனுடைய வரலாற்று வழிபட்ட முக்கியத்துவம் சம்பந்தப்பட்டது. நீங்கள் மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்ததும் ஏற்கனவே எம்ஜிஆர் மறைந்த போது நடந்த செய்திகள் இதையெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கொள்கையற்ற பதவி சார்ந்த அரசியல் என்ன விளைவுகளை தரும் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ கூட இந்த மோதலில் எந்த கொள்கையும் சம்மந்தப்படலை. இப்போ இதில் பாஜகவை குற்றஞ்சாட்டுகிறவர்களாக இருக்கலாம், திமுகவை குற்றஞ்சாட்டுகிறவர்களாக இருக்கலாம், அல்லது பாமகவை குற்றஞ்சாட்டுகிறவர்களாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் என்ன கொள்கைக்காக இதெல்லாம் நடைபெறுகிறது, இவர் தில்லி ஆட்டுவித்தபடி ஆடுகிறார் என்பதற்காக குற்றஞ்சாட்டுகிறவர்கள், நாங்கள் தில்லி ஆட்டுவித்தபடி ஆட மாட்டோம், தில்லிக்கு எதிராக நாங்கள் நிலை எடுப்போம் என்று சொல்லி இதை செய்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பார்க்க போனால் யார் அந்த தயவை பெறுவது என்பதில் கூட ஒரு போட்டி வரும் உங்களுக்கு இதில். ஏன்னா இங்கே முக்கியமானது இந்த முதல்வர் நாற்காலி யாருக்கு என்ற அந்த போட்டி தான் மையமாக நிற்கிறது. இதில் என்ன செய்யணும், முதல்வர் பதவியிலிருந்து ஒருவர் கட்டாயப்படுத்தி என்னை விலகச் செய்தார்கள் என்று ஒரு வாக்குமூலம் கொடுத்ததற்கு பிறகு அவருடைய விலகலை ஏற்கக்கூடாது. இதுவரை விலகலை ஏற்றுக்கொண்டாங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஆளுநர் ஏற்றுக்கொண்டார். அவர் நான் திரும்ப பெறுகிறேன்னு இவரே போய் கடிதம் கொடுக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். இது ஒன்று. இரண்டாவது, ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால நான் வாபஸ் பெறுகிறேன்ங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஏற்றுக்கொண்ட பிறகு உடனடியாகவே இனி அவர் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிற முறை என்பதில் என்னன்னா, இப்போ ஏற்கனவே மொரார்ஜி தேசாய் விஷயத்தில் இந்திய குடியரசுத் தலைவர் என்ன செஞ்சாருன்னா, ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு யாருக்கு ஆதரவு என்னன்னு கணக்கு பார்த்தார். மொரார்ஜியை நான் தப்பாக கணக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லி ஒத்துக்கொண்டுட்டார். இப்போ இது மாதிரி விஷயங்களில் சட்டம் சொல்கிறது என்னென்னா, ஃப்ளோர் டெஸ்ட்டு தான் ஃபைனல். நீங்கள் சட்டமன்றத்தை கூட்டி அந்த சட்டமன்றத்தில் இவருக்கு பெரும்பான்மை இருக்குதா இல்லையா என்பதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு நமக்கு மக்கள் மத்தியில் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஜனநாயக நெறிமுறைகளை பலியிட்டதனுடைய, அது எம்ஜிஆர் காலத்திலையும் சரி, ஜெயலலிதா காலத்திலையும் சரி, இன்றைக்கும் சரி, இதில் எந்த கொள்கைகளும் சம்பந்தப்படாத, மக்களுடைய நலன் சம்பந்தப்படாத வெறும் பதவி போட்டி. இந்த பதவி போட்டியில் இதெல்லாம் இதனுடைய விளைவாக நமக்கு கிடைக்கிற படிப்பினை இதுதான். ஜனநாயகம் என்பது புறந்தள்ளப்பட்டால் இதை விட மோசமான காட்சிகள் எல்லாம் கூட அரங்கேறும் என்பது தான் நமக்கு கிடைக்கிற படிப்பு. திரும்ப பேசலாம். சட்டமன்றம் கூடித்தான் இப்போ முடிவு செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து தியாகு சொல்லும்போது வெளிப்படுது. ஆனால் முதலமைச்சருடைய ராஜினாமா ஆளுநரால் ஏற்கப்பட்ட பிறகு மாற்று ஏற்பாடுகள் செய்யப்படும் வரை நீங்கள்
கேர்டேக்கர் கேர்டேக்கிங் சிஎம்மாக காபந்து முதல்வராக நீடிக்கலாம் என்று வேண்டிக் கொண்டதற்காக இவர் இப்போ இருக்கிறாரு அப்படிங்கிறது சரியாக இருந்தால் மாற்று ஏற்பாடுகளை ஆளும் கட்சி செய்யும். அதாவது பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்களில் பெரும்பான்மையானவர்கள் செய்வார்கள், அதை ஆளுநர் செயல்படுத்துவார். அப்படித்தானே அதை பார்க்க முடியும். இவர் மக்கள் விரும்பினால், தொண்டர் விரும்பினால் என்னுடைய ராஜினாமாவை திரும்ப பெறுவேன் அப்படின்னு சொல்றதனுடைய பொருள் என்ன? அது உணர்ச்சி வசப்பட்டு சொல்லக்கூடியதா, இல்ல சட்ட ரீதியாக அதுல ஏதாவது முக்கியத்துவம் இருக்கா? ஒரு விதமான இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி இன்றைக்கு தமிழகத்தில் நிலவுகிறது. நானும் அந்த மகிழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறேன். எது நடந்துவிடக்கூடாது என்று ஒரு ஜனநாயகத்தில், ஒரு தூய அரசியலில் உறுதியாக நீங்க சொல்ற மாதிரி உறுதியாக நீங்க எது நடந்துவிடக் கூடாது அப்படின்னு நீங்க சொல்றீங்களோ அது உறுதியாக இனி நடக்காது அப்படிங்கிற முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்க. அதாவது உறுதியாக நடக்காது என்று சொல்வதற்கு இல்லை, ஆனால் உங்களுடைய மகிழ்ச்சி தற்காலிகமானது இல்ல. அதாவது அந்த நீரோட்டம் வெள்ளமாக போய் கொண்டிருந்த போது பெரிய ஒரு தடையாக, ஒரு தடுப்பாக அதனுடைய ஓட்டம் என்பது தடைபட்டு இருக்கிறது என்பது உண்மை. இதை எளிதிலே புறந்தள்ளிவிட்டு உடனடியாக இன்று மாலை நாளை என்று பேசிய அந்த பதவியேற்பு என்பது நிச்சயமாக நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதற்கு தாண்டி அது டெக்னிக்கலா அதை எப்படி சொல்றீங்க? எப்படி சொல்றேன்னா, இன்றைக்கு சசிகலா அவர்கள் தேர்வு செய்துவிட்டு அதற்கான கடிதத்தை முதல்வர் அவர்கள் கொண்டு போய் கொடுத்து நான் ராஜினாமா செய்கிறேன் என்று சொன்னதற்கு பிறகு இப்பொழுது நான் திரும்ப பெறுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இந்த அடிப்படையில் அவருடைய ராஜினாமாவை திரும்ப பெறுவதாக கவர்னர் அவர்கள் அறிவிக்க முடியாது. ஆளுநர் அவர்கள் ஒரு முறை ஏற்கப்பட்டு விட்டால் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் கூட்டி அந்த கூட்டத்தினுடைய பெரும்பான்மையை நிரூபித்த பிறகுதான் அது முடிவெடுக்கப்பட வேண்டும். அதுதான் ஒரு சட்டப்படியான ஒரு நடைமுறை. ஆனால் அதே வேளையில் ஒரு இயற்கையாக ஒரு சட்டமன்ற கூட்டம் நடைபெற்று உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்கு பிறகு இப்படி ஒரு சூழ்நிலை ஒரு இயக்கத்திற்குள் நடக்கிறது என்று சொன்னால், அந்த சூழலில் இன்று நடக்கக்கூடிய கூட்டம் என்பது நிர்பந்தப்படுத்தப்படாமல், கட்டாயப்படுத்தப்படாமல், பல்வேறு உந்து சக்திகள் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்கள் சசிகலா அவர்களையோ பன்னீர்செல்வம் அவர்களையோ இன்றைக்கு செய்கிறார் என்று சொன்னால், அது ஒரு உளப்பூர்வமான எந்த விதமான ஒரு அழுத்தமில்லாத ஒரு ஆதரவு என்ற நிலையை நாம் எடுத்துவிட முடியாது. கட்டாயப்படுத்தி ஒருவரை தேர்வு செய்வதோ, கட்டாயப்படுத்தி ஒருவரிடமிருந்து ராஜினாமா பெறுவதோ சட்ட ரீதியாக என்ன முக்கியத்துவம்? அது ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, அவர் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு. அப்படி அல்ல. ஏனென்றால் ஒரு முதலமைச்சரை அச்சுறுத்துவது, அவரை கட்டாயப்படுத்துவது, இது ரொம்ப கடுமையாக நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்வது வெளியிலிருந்து யாரும் செய்யவில்லை. அவர்கள் இயக்கத்திற்குள் இருக்கக்கூடிய நீங்கள் வர வேண்டும், நீங்கள் இதற்கு மாற்று ஏற்பாடு வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலையில். ஆனால் ஒன்றை நாம் பார்க்க வேண்டும். என்னவென்று சொன்னால், பன்னீர்செல்வம் அவர்கள் நேற்று சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, நீங்க பொதுச் செயலாளரே, கட்சியினுடைய பொதுச் செயலாளரே முதலமைச்சராகவும் இருக்கட்டும், அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு என்னிடம் சொன்னார்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ மாற்ற வேண்டிய அவசியம் என்ன வந்ததுன்னு நான் 2 மணி நேரம் அவர்களோடு விவாதித்தேன் அப்படின்னு சொல்றாரு. விவாதத்திற்கு பிறகு அந்த விவாதம் தான் அவரை நிர்பந்தித்தது. இல்ல, வேறு அச்சுறுத்தல்கள் இருக்க. நீங்க மிரட்டி கடிதம் வாங்கினார்கள், மிரட்டி ராஜினாமா செய்ய சொன்னார்கள் அப்படின்னு சில நாளிதழ்ல தலைப்பு போடுறாங்க. அதாவது அப்படி மிரட்டினார்களா என்னங்கறத அவர் இன்னும் சொல்லல. இல்ல, நான் அவருடைய விஷயத்துக்கு வரேன். என்னன்னா, நிர்பந்தப்படுத்தி ஏதோ ஒரு காரணத்திற்காக வேறு வழி இல்லாமல் அவர் அதை செய்திருக்கிறார். இல்ல, உங்களுடைய விருப்பம் ஒன்றாகவும் விருப்பத்திற்கு மாறாக இன்னொரு செயலை செய்யக்கூடிய அளவுக்கு கட்சியில ஒரு சூழலும் இருந்ததுன்னா அதுவே நிர்பந்தம் தான். அதுவே சூழலின் நிர்பந்தம் தான். அதாவது இப்ப நீங்க குறிப்பாக சில தனிநபர்கள் என்னை அச்சுறுத்தினார்கள் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது ஒரு புகார், அது ஒரு குற்றச்சாட்டு. கட்சியில இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்னை நிர்பந்தித்தது அப்படின்னு சொன்னா அதை நீங்க மனிதர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டாக சொல்ல முடியுமா? அவர் ஸ்பெசிபிக்கா 2 சொல்றாரு.
ஒரு நபர் என்னிடம் வந்து பேசியதை உதயகுமார் அமைச்சர் அவர்கள் பேசியதை அவர் வந்து சொல்றார். விஜயபாஸ்கர் வந்து முதல்ல பொதுச் செயலாளராக கொண்டு வர்றதுக்கு பேசியதை அப்படியே பேசியதை சொல்லுகிறார். அவரிடமும் அதை எதிர்மறையாக பேசியதை சொல்லுகிறார். அதற்கு பிறகு பொதுவாக தலைவர்கள் என்று சொல்லி என்னை இப்படி நிர்பந்தப்படுத்தினார்கள் என்று சொல்லுகிறார். இதில் நேற்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மெரினா கடற்கரையில் ஜெயலலிதாவுடைய சமாதியில் அந்த மௌனம் இருந்துவிட்டு பிறகு இந்த செய்திகளை சொல்லுகின்ற அந்த விஷயங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இது காங்கிரஸ் செய்து விட்டதால், திமுக பின்னணியால் என்று சொல்கிறார்களே, இதையெல்லாம் ஒருபுறம் ஒதுக்கி வையுங்கள். இதை தாண்டி நான் என்ன சொல்ல வரேன்னா, தியாகு குறிப்பிட்ட மாதிரி நேரடியாக இதுல கண்ணுக்கு தெரியாத பல விழுமியங்கள் உட்பட எல்லாத்தையும் தான் பேசணும். இல்ல நான் நிச்சயமா அதை பேசுவோம், நம்ம ஐயாவும் பேசணும், நானும் பேசணும். நான் என்ன சொல்லணும், அதை தாண்டி என்ன நம்ம சொல்லணும்னா, ஓ பன்னீர்செல்வம் தானாக அவருடைய மனநிலையில் இதுதான் சரி, இப்படிதான் இருக்க வேண்டும், தொடர்ந்து இந்த அழுத்தத்தின் கீழ், தொடர்ந்து இந்த நிர்பந்தத்தின் கீழ் நாம் தொடர்வது என்பது ஏற்பல் என்று அவர் சுயமாக அந்த முடிவெடுத்திருக்கிறார். அந்த முடிவுக்கு ஒரு சக்தியை இல்ல நான் சொல்லிடுறேன். அவர் ஓபிஎஸ் மேல, முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மேல இருக்கிற எந்த விதமான மரியாதைக்கும் குறைவில்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் சொல்றேன் நான். மறுத்தேன், கட்டாயப்படுத்தினார்கள். எப்போ முதலமைச்சர் பதவியை ஏற்க சொல்லும் போது, இப்போ 3வது முறையாக ஏற்க சொல்லும் போது நான் வேண்டான்னு சொன்னேன், அவங்க கட்டாயப்படுத்தினாங்க. கட்சியினுடைய ஒற்றுமைக்காகவும் இதுக்காகவும் ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லி அவங்க கட்டாயப்படுத்தினாங்க. இப்பவும் என்ன சொல்றாரு, அவர் வார்த்தையை மாத்தி பேசல, மறுத்தேன், கட்டாயப்படுத்தினார்கள். அதாவது இல்ல நான் சொல்றேன், திருப்பி சொல்றேன், பதவியேற்க சொன்னதும் அவர்களே, ரிசைன் பண்ண சொன்னதும் அவர்களே. இரண்டு இடத்துலயுமே நான் மறுத்தேன். இல்ல அதுல வந்து ஆனா கட்டாயப்படுத்தினார்கள். அப்படி சொல்றேன் என்னன்னா, கட்டாயப்படுத்தி என்னை முதலமைச்சர் பதவி ஏற்க சொன்னார்கள் அப்படிங்கிறதுல அந்த கட்டாயத்தின் மேல உங்களுக்கு நடவடிக்கை வேணும்னு தோணல. இல்ல ராஜினாமா செய்ய சொல்ற கட்டாயத்தின் மேல உங்களுக்கு நடவடிக்கை வேணும்னு தோணுது. பாருங்க, கட்டாயம் என்பதை தாண்டி இந்த அது கட்டாயப்படுத்தி நான் விரும்பி என்னை நிர்பந்தப்படுத்தினார்கள் என்பதை தாண்டி இது ஒரு புறம் ஒதுக்கி வைத்து விடுது. நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த நிலை ஓபிஎஸ் அவர்கள் எடுத்த இந்த நிலைக்கு பின்னால் அரசியல் என்று சொல்லுகிறோம். ஆனால் சசிகலா அவர்களை தேர்வு செய்தார்களே பொதுச் செயலாளர், அரசியல் இல்லாம எந்த நிகழ்வும் அதுதான் அரசியல் இல்லாம எந்த நிகழ்வும். அதாவது இப்ப நீங்க பேசுறதும் தியாகு பேசுறதும் ஒரு அரசியல். இதை தாண்டி நான் என்ன என்னுடைய கருத்து, பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் மிக அழுத்தமாக சசிகலா அவர்கள் இந்த முதலமைச்சர் பதவிக்கு வந்துவிடக் கூடாது என்று மிக அழுத்தமாக கருத்தை முன்வைத்தது. அந்த அடிப்படையில் எங்களுடைய கருத்து என்னவென்று சொன்னால், அதிமுகவினுடைய முதலமைச்சராக யாரும் வந்துவிடக்கூடாது, அதிமுக என்ற இயக்கமே இருந்துவிடக்கூடாது என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கருத்து அல்ல. ஆனால் சசிகலா அவர்கள் அந்த இடத்தில் இருந்துவிடக்கூடாது என்பதை மிக தெளிவாக அரசியல் நாகரிகங்களுக்காகவோ அல்லது அவருடைய உள்கட்சி பிரச்சனை என்றோ அல்லது பட்டும் படாமல் வாழ்த்து ஒன்று சொல்வது, ஆனால் மக்களுடைய எதிர்பார்ப்பு வேறு என்று நாங்கள் அந்த முடிவு எடுக்கவில்லை. பலவீனமான கட்சியாக இருக்கணும் இல்ல, அப்படி கிடையாது, அதுவும் இல்லை. அதாவது நீங்க ஒரு விஷயம் நீங்க தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா, ஓபிஎஸ் அவர்கள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக அவருடைய பலம், அவருடைய செல்வாக்கு உயர்ந்து வருகிறது என்று சொல்வது, இன்னொரு கட்சி அப்படி உயர்வதாக மனதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எப்படி நீர் ஊற்றி வளர்க்கும்? இல்லை, அது பொருள் அல்ல. எதிர்ப்பதற்கு எதிரிகள் இருந்தால் அவர்களை எதிர்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் அந்த கட்சிக்குள்ள இப்படி ஒரு முரண்பாடு முற்றி வெளிப்படும் வரைக்கும் ஓபிஎஸ் எல்லாரும் உயர்த்தி பிடிப்பாங்க. அதற்கு பிறகு பல அரசியல் நிகழ்வுகளை நம்ம கடந்த காலத்துல பார்த்திருக்கோம். நம்ம பேசலாம். தியாகிட்ட பேசிட்டு திரும்ப வரேன். மெரினா கடற்கரை எதிர்ப்பை தெரிவிக்கும் இடம் அல்ல அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்லிச்சு. மெரினா கடற்கரையில எதிர்ப்புகளை வெளிப்படுத்துவதற்கான சூழல் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி மெரினா அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்பதான் சென்னை காவல்துறை 144 தடை உத்தரவை திரும்ப பெற்றது. அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு குரலை மெரினா இப்ப மீண்டும் சந்திக்குது. அதான் மெரினா வரலாற்று வழியிலேயே அரசியல் கிளர்ச்சிகளின் மையமாக இருந்திருக்கு. அது வெறும் காதலுக்கான இடம் மட்டுமல்ல, ஓய்வுக்கும் காற்று வாங்குவதற்குமான இடம் மட்டுமல்ல. திலகர் காலம் தொடங்கி பாரதியார், காந்தி, எத்தனையோ தலைவர்கள் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு 1938 செப்டம்பர் 11 முழக்கம் எழுப்பப்பட்டதும் அங்கு தான். அண்ணா காலம் வரைக்கும் இருந்துச்சு. அவர் சீரணி அரங்கத்தையே உருவாக்கி கொடுத்தார். இதே பாமக ஏற்பாடு செய்த வாழ்வுரிமை மாநாடு அங்கே தான் நடந்துச்சு.
ஏன் அதை அவரோட போய் துவக்கம் அங்கே தான் நடந்தது. ஆமாம், எத்தனையோ நிகழ்ச்சிகள் தேசிய முன்னணின்னு ஆரம்பித்தாங்க பாருங்கள், கலைஞர் காலத்தில் விபி சிங் தலைமையில். எல்லாத்துக்கும் அதுதான் மையமாக இருந்துச்சு. அது ஏன் இப்படி ஆக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஆனால் இயல்பாக மக்கள் வந்து அங்கே கூடுவதும் விழிப்புணர்வுக்கான கூட்டங்கள் நடத்துவதும் தொடர்ந்து நடந்து வந்துட்டுருக்கு. அது யாரும் முடிவு கொண்டு வர முடியாது. என்னுடைய உண்ணாவிரத்துக்கே கூட காமன்வெல்த் நேரத்தில் நான் கடற்கரை தான் எனக்கு அனுமதி கேட்டேன். இல்லை என்ற போது எப்படி அன்றைக்கி ஜெயலலிதா மட்டும் போயிருந்தாங்க, கலைஞர் மட்டும் இப்படி அனுமதிச்சிங்கன்னு கேட்டபோது, இல்லை அதெல்லாம் தப்பு தான், அப்போலாம் அனுமதிச்சிருக்க கூட, இனிமேல் அனுமதிக்க மாட்டோம் என்று தான் சொன்னாங்க. இதெல்லாம் போய் அனுமதி வாங்கி கொண்டு செய்யக்கூடியதல்ல. இப்போ ஓபிஎஸ் வந்து அவர் ஒன்றும் கூட்டம் நடத்தலை. அவர் போய் அவர் பிரியமான ஒரு தலைவியிடம் அவங்க ஆன்மாவோட பேசுவதற்காக போய் உட்கார்ந்தேன்னு சொல்கிறாரு. அங்கேயே பேட்டியும் கொடுத்துட்டு வந்திருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். இப்போ அது ஒரு பக்கம் இருக்கும்போதே என்ன ஒரு சில கேள்விகள்னால், நான் இப்போ உடனடியாக சொல்ல விரும்புகிறது, ஓபிஎஸ் வந்து தனக்கு எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் என்று கருதி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எம்ஜிஆர் திமுகவில் கலகம் செய்து வெளியேறும்போது 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அவரோட இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 180 பேரில் ஒரு 10 பேரை வைத்து கொண்டு தான் அவர் வெளியே போனார். ஆனால் உங்களுக்கு மக்கள் மத்தியில் வேறு விதமான ஒரு பிரதிபலிப்பு இருந்துச்சு. இந்த எம்எல்ஏக்கள் எண்ணிக்கைக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஓபிஎஸ் உண்மையிலேயே மெரினால பல அரசியல் கிளர்ச்சிகள் நடந்தன அப்படின்னு சொல்றீங்க. திமுகல கலகம் செய்து எம்ஜிஆர் வெளியேறினார் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க சொல்லக்கூடிய பயன்படுத்தக்கூடிய சொற்கள்ல வந்து ஒரு அரசியல் தெளிவாக இருக்குது. மெரினால நடந்தவை அரசியல் கிளர்ச்சிகள், புரட்சிகள் இல்லை. திமுகல நடந்தது அதுவும் புரட்சி இல்ல, கலகம் மட்டுமே. எம்ஜிஆர் நடத்தியது ஒரு எதிர்த்து, தலைமையை எதிர்த்து கேட்டு பேசினார். இந்த தலைமையை எதிர்த்த கலகம் நீங்க சொல்ல வந்ததுக்கு குறுக்க நான் பேசிட்டு இருக்கிறேன். தலைமையை எதிர்த்த கலகம்ங்கிறது ஒரு வகையில இது தடுப்பூசிகளின் காலமாக இருக்கிறதுனால இது ஒரு தடுப்பூசி மாதிரி. அண்ணா காலத்துல வந்து EVK சம்பத் ஒரு தடுப்பூசியை போட்டு திமுகவை பலப்படுத்திட்டு போனாரு. திமுக கலைஞர் காலத்துல எம்ஜிஆரும் வைக்கவும் அவர்கள் ஒரு நிலைக்கு ஏற்ப ஒரு தடுப்பூசியை போட்டு சில சேதங்களையும் சில பாதுகாப்பையும் திமுக உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு செஞ்சுட்டு போனாங்க. எம்ஜிஆர் காலத்துல SDS ரொம்ப பலவீனமான தடுப்பூசியாக இருந்தது. ஜெயலலிதா காலத்துல நெடுஞ்செழியன், திருநாவுக்கரசு போன்றவர்கள் ஒரு தடவை முயற்சி செய்து பார்த்தாங்க. இப்ப சசிகலா தன்னுடைய அதிகாரத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு OPS என்ற தடுப்பூசி. அதான் இப்ப நான் இப்படி சொல்றேன் பாருங்க. கடலில் செல்கிற ஒரு கப்பல், அதற்குள் ஏற்படுகிற ஆட்டங்கள் கடலின் அசைவுகளை பிரதிபலிக்கும். கடல் கொந்தளிப்பாக இருப்பதனால தான் படகு ஆடுது. உங்களுக்கு இவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கப்பலுக்குள்ள எந்த சிக்கலும் இல்லை. கடல் கொந்தளிப்பு இது பிரதிபலிக்குது. இப்ப அன்னைக்கு எம்ஜிஆருடைய கழகம்னு நான் சொல்றதனுடைய பொருள், அவர் ஒரு பெரிய கொள்கை விழுமியங்களுக்காக பண்ணாருங்கிறதெல்லாம் இல்லை. அன்றைக்கு ஒரு ஊழலாட்சிக்கு எதிராக மக்களிடையில் ஏற்பட்ட அந்த கொந்தளிப்பை அவர் பிரதிபலித்தார். அப்படிதான் இன்னைக்கு ஒரு சந்தர்ப்பவாத முறையில் ஒரு தன்னல கூட்டம் தனக்கு இருக்கக்கூடிய ஒரு வலிமையை, எல்லா விதமான வலிமையும் அவங்க கையில் வைத்து கொண்டு மக்கள் எல்லோரும் அதை ஒரு கும்பலாகத்தான் பார்க்குறாங்க. OPS பேச்சில் கூட நான் அங்கே போகும்போது MLAக்கள் இருந்தார்கள், அமைச்சர்கள் இருந்தார்கள், அவரது குடும்பத்தினரும் இருந்தார்கள் என்று சொல்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் போற்றக்கூடிய தலைவியால் ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு குடும்பமும் சேர்ந்து இதையெல்லாம் செய்கிறாங்கங்கிறத பொருளை சொல்கிறேன். அந்த பொருள் வந்து நீங்கள் வந்து அவரை பதவியேற்க சொல்லும் போதும் இதே நபர்கள் தான் இருந்தாங்கிறத நம்ம மறந்துட்டு பேசுகிறோம். இல்லை, நீங்கள் ரெண்டா சொல்கிற பாருங்க. அப்போதும் கட்டாயப்படுத்தினார்கள், இப்போதும் அந்த கட்டாயப்படுத்தல் அதற்கு பெயர் சாதகமாக இருந்தது. இல்லை, அந்த கட்டாயப்படுத்தலின் பெயர் வற்புறுத்தல், இந்த கட்டாயப்படுத்தலின் பெயர் அச்சுறுத்தல். வற்புறுத்தலும் அச்சுறுத்தலும் ஒன்றாகாது. அன்னைக்கே வற்புறுத்தினாங்கிறதுக்கு அன்றைய சூழல்கள் காரணம். அவங்க வந்து தே வாண்டட் டு பிளே ஃபார் டைம், ஒரு உரிய சூழல் ஏற்படட்டும். அப்புறம் தில்லியினுடைய தலையீடும் அதில் இருந்திருக்கணும். அவர்களும் யார் வரணும் கொள்ளணுங்கிறதுல குழப்பம் இல்லாமல் ஒன்று மாற்றம் வரணும். தமிழ்நாட்டில் வந்து இப்படி நடக்கும்போது அந்த இடத்தை நிரப்புறத்துக்கு ஒருத்தர் வேணும் என்றெல்லாம் பார்த்து தான் அவங்க பண்ணாங்க. எனவே இவர்களுடைய விழுமியங்களை பற்றி எனக்கு ஒரு பெரிய மயக்கம் எதுவும் இல்லை. பன்னீர்செல்வமாக இருந்தாலும் சரி, சசிகலாவாக இருந்தாலும் சரி, அல்லது அவங்களை இருக்க சொல்லக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய மற்றவர்களாக இருந்தாலும் சரி, அதை பற்றி ஒரு பெரிய மயக்கம் எதுவும் நமக்கு இல்லை. ஆனால் இது கடலை பிரதிபலிக்கிற மாதிரி வெளியில் இருக்கிற மக்கள் மத்தியில் இருக்கிற மனநிலையை பிரதிபலிக்கிறது என்பதுதான் முக்கியம் உங்களுக்கு. இப்போ அவர்கள் யாரும் மக்கள் மத்தியில் என்னுடைய பார்வையில் என்னென்ன, OPS சசிகலாவா என்று மட்டும்
2 பேரையும் நீங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போய் நிறுத்தி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தான் உயர்ந்து நிற்கிறார். அது நான் விரும்புகிறேனோ விரும்பலையோ அதான் உண்மை. சசிகலா அப்படி உயர்ந்து நிக்கல. தமிழ்நாட்டு அரசியலே அந்த 2 பேருக்குள்ள சுருக்கி விட முடியாது. ஆனா மொத்தத்துல மக்கள் மத்தியில் வரக்கூடிய இதை பயன்படுத்தி கொள்வதற்காக வறுமையின் வருமளவும் காத்திருக்கிற இதுவும் இருக்காது. அது ஒரு பக்கம் தனியா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த சந்தர்ப்பத்தை எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதற்கு. ஆனா மொத்தத்தில் நம்ம விரும்புறது என்னன்னா, ஒரு பிரைவேட் கம்பெனி மாதிரி தனியார் குழுமத்தை போல் கட்சியை மாற்றியதனுடைய விளைவு இது. உங்களுக்கு இது தொடர்ந்து இப்ப அங்க மட்டும் இல்ல இருக்கக்கூடிய, தயவுசெய்து கொஞ்சம் மன்னிக்கணும், திரும்ப வரேன். இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்ல மிக பெரும்பாலான கட்சிகள் வந்து நீங்க சொல்ற மாதிரி தானே செயல்பட்டு கொண்டிருக்குது. அதுக்கு அங்க எல்லாத்துலயும் இதே மாதிரியான ஒரு விளைவு வந்து உடனடியாக பார்க்க முடியும். இல்ல அது அதற்கு உரிய நேரம் வரும்போது நான் என்ன எப்படி பார்க்கிறேன்னா, இந்த விளைவுகளுக்கு மூல காரணமாக இருப்பது நீங்கள் வந்து வெறும் அந்த கட்சிகளையும் தலைமைகளையும் அவர்களுடைய அகநோக்கங்களையும் அவருடைய தன்னலங்களையும் அவங்களுடைய குழு மோதல்களையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அவர்களுக்கு தமிழ்நாட்டு அரசியல் தரக்கூடிய வாய்ப்பு என்ன? நீங்கள் அப்படி அந்த வாய்ப்பு என்பது ஒரு பதவி அரசியலின் மூலம் ஒரு எல்லைக்கு மேல் இவர்களால் கொண்டுட்டு போக முடியல. இதை நான் இவங்களே விட்டுருங்க. நல்ல கொள்கைவாதிகளான இடதுசாரிகளால் மேற்கு வங்கத்தில் ஒரு எல்லைக்கு மேல் இந்திய அரசுடைய பொருளியல் கொள்கைகளை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று எதிர்த்து நிற்க முடியல. புத்ததேவ் பட்டாச்சாரியாவே என்ன சொன்னார்? உலகமையும் தவிர்க்க முடியாதுன்னார். இப்போ கேரளாவில் பார்த்தோம், ஒரு மோதல் கொலையை கூட முதலமைச்சர் நியாயப்படுத்துகிற தேவைக்கு தள்ளப்பட்டாங்க. அப்போ இந்த சிஸ்டம் இருக்கு பாருங்க, இந்திய அரசமைப்பும் அது உருவாக்கி வைத்திருக்கிற கட்டமைப்பும் தேசிய ஒடுக்குமுறையும் இது போன்ற கட்சிகளுக்கு நீங்கள் இந்த சிஸ்டத்துக்குள்ளே வரணும்னு சொன்னால் இப்படி தான் இருக்கணும், நீங்கள் ரொம்ப ஜனநாயகம் பார்க்க முடியாது, உரிமை பார்க்க முடியாது என்ற சூழலை ஏற்படுத்தி இருக்கு. இதே திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய ஆட்சியினுடைய அந்த கடைசி கட்டத்தில் நடந்த அந்த மெரினா போராட்டத்தை பாராட்டினார், புகழ்ந்தார். கடைசியில் அதன் மீது ஏன் ஒரு அடக்குமுறை ஏவப்பட்டது என்பதற்கு அவர் இப்போ விளக்கம் சொல்லணும். தன்னுடைய பங்கு என்ன பங்கு, இதான் மக்களுக்கு முக்கியம். நீங்கள் சசிகலா மிரட்டினாங்களா, மற்றவங்க மிரட்டினாங்களா, எழுதி வாங்கினாங்களா, இதெல்லாம் விட முக்கியமானது மக்கள் மத்தியில் நடந்த நிகழ்வுகளுக்கு. அவர் கண்டலேறு இதை பத்தி சொல்றார், தண்ணி வாங்கினது. நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு தடியடி நடந்திருக்குது, போராடியவர்கள் மேல அல்லது போராட்டத்துக்கு ஆதரவாக இருந்தவர்கள் மேல காவல்துறை தாக்குதலை தொடுத்திருக்குது. இயல்பாக இது போன்ற நிகழ்வுகள் வரும்போது உடனடியான எதிர்கட்சிகள் ரியாக்ஷனும் மக்களிடத்திலிருந்து வரக்கூடிய ரியாக்ஷனும் முதலமைச்சர் மேலதான் வரும். காவல்துறைக்கு யார் பொறுப்போ அவங்க மேலதான் வரும். ஆனா இந்த முறை அப்படி நடந்த மாதிரி தெரியல. அவருக்கு வந்து ஒரு கிளீன் சிட் கொடுத்துட்டு அந்த காவல்துறை செயல்பட்டதுக்கு ஒண்ணு அந்த அதிகாரிகள் பொறுப்புங்கிற மாதிரியும் அல்லது வேறு யாருடைய ஆணைக்கோ காவல்துறை கட்டுப்பட்டதுங்கிற மாதிரியும் ஒரு பிரச்சாரம் நடக்கிறத பார்க்க முடியுது. ஆக நீங்க முதல்ல சொன்ன மாதிரி எல்லாவற்றிற்கு பின்னாலேயும் ஏதோ அரசியல் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கு. தியாகு வந்து இந்த அரசியல் கட்டமைப்புக்கு உள்ள, அரசின் கட்டமைப்புக்குள்ள, அதிகாரத்தின் கட்டமைப்புக்கு உள்ள பேசுறதும் பேச முடியும், அதுக்கு வெளியிலையும் அவரால் பேச முடியும். ஆனா உங்களுக்கோ எனக்கோ வந்து எல்லைகள் சுருக்கப்பட்ட இடத்துல இருந்து பேசியாக வேண்டிய நிலையில இருக்கு. இந்த சுருக்கப்பட்ட எல்லைகளுக்குள்ள இந்த விஷயத்தை எப்படி பார்க்கிறீங்க? இது கட்சிக்குள்ள ஜனநாயகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதன்படி நடக்குதா அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? இந்த காலை பொழுது, இன்றைய காலை பொழுது எப்படி ஒரு சூடான தேநீரை அருந்துகிறோமோ அதே போன்று சூடான ஒரு அரசியல் சூழலில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலை பொழுதில் நேற்று, அதற்கு முதல் நாள், இன்று நடக்கப்போறிய நிகழ்வுகளை மட்டுமே நான் மையப்படுத்தி பேச ஆசைப்படுகின்றேன். தேசிய அரசியல், கடந்த கால வரலாற்று அரசியல், இவையெல்லாம் இரவோ நாளையோ பேசிக்கொள்வோம். ஆனால் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் எல்லாம் நீங்க சொன்ன காலகட்டத்துக்குள்ள தோன்றி வளர்ந்து நம்ம சந்திக்கக்கூடியவை இல்ல தானே? வேர்கள் வந்து வேற எங்கேயோ இருக்கு. அதாவது ஒரே ஒரு வரலாற்று பின்னணியோடு இந்த இடத்துக்கு வந்துடும். 89 எம்ஜிஆர் அவர்கள் மறைவிற்கு பிறகு ஜானகி அவர்களுக்கு பெரும்பான்மையாக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். ஆனால் காலம் என்ன சொன்னது என்றால், அந்த மக்கள் தொண்டர்கள் செல்வாக்குள்ள ஒரு தலைவியாக ஜெயலலிதா அவர்கள் தான் உருவானார்கள். எதிர்காலத்தில் ஓபிஎஸ் வருவாரா அல்லது சசிகலா வருவாரா என்பதை காலம்தான் தீர்மானிக்க வேண்டும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதியானது என்னவென்றால், இன்றைக்கு ஐயா சொன்னார், இரண்டாவதாக இன்றைக்கு சசிகலாவா அல்லது ஓபிஎஸ்ஆ என்று சொன்னால் ஒரு அளவு ஓபிஎஸ் உயர்ந்து நிற்கிறார் என்று சொன்னார். ஆனால் நான் எப்படி அதை பார்க்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு
தீபா அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆதரவும் ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆதரவும் இன்றைக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மன ஓட்டமும் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவான நிலை அல்ல. சசிகலா என்பவருக்கான எதிரான மனநிலையில் அதற்கு பொருள் கொடுக்கக்கூடிய, அதற்கு அடையாளப்படுத்தக்கூடிய, அதற்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய எந்த சக்தியாக இருந்தாலும் நாங்கள் ஆதரிப்போம், அதுதான் எங்களுடைய வெளிப்பாடு என்று சொல்லக்கூடிய மனநிலை இன்றைக்கு தமிழக மக்கள் மத்தியில் இருக்கிறது. அதிமுகவினுடைய அடித்தட்டு தொண்டர்கள் மத்தியில் இருக்கிறது. இன்றைக்கு இன்னும் ஒரு மணி நேரத்தில் சசிகலா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டத்தை கூட்டப் போகிறோம் என்று சொல்கிறார்கள். அந்த கூட்டம் கூட கூட்டப்படலாம். நான் ஒன்றை சொல்ல ஆசைப்படுகிறேன். நேற்று வரை நிகழ்ந்த நிகழ்வு ஓபிஎஸ் அவர்கள் அங்கே சென்று சொன்னது, அவர் தனிப்பட்ட முறையில் அதில் உள்ள ஒரு பொருள் புரிந்து இது நம்மை இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தனக்குள்ள விருப்பத்தின் காரணமாக அதை நிகழ்த்தியிருக்கிறார். அதற்கு ஒரு உந்து சக்தியாக அதற்கு ஒரு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் வேண்டுமென்றால் பாஜகவோ அல்லது மற்ற கட்சிகளோ இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள், நேற்று இரவே கூட சென்னை மாநகரில் என்ன நடந்தென்றால், தன்னெழுச்சியாக அதை சொல்லிவிட்டு ஓபிஎஸ் வீட்டிற்கு வருவதற்குள்ளாக பலாயிரக்கணக்கானவர்கள் ஓபிஎஸ் வீட்டிலே குவிந்தார்கள், ஆதரவாக பேசினார்கள். ஆனால் அடுத்து ஒரு மணி நேரத்தில் நடந்ததுதான் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். ஆட்கள் வரவழைக்கப்படுகிறார்கள். 2 இடத்திலும் யார் பலமானவர்கள் என்பதை காண்பிப்பதற்கான அரசியல் போட்டி இன்றைக்கு நடக்கிறது. இன்று நடக்கக்கூடிய இந்த கூட்டத்திலும் இந்த விஷயத்திலும் இன்னும் சசிகலா தரப்பில் குண்டர்கள் அவர்களை ஏவி விட்டு ஒரு அடக்குமுறை, ஒரு அச்சுறுத்தல், இதை தாண்டி யாரும் செயல்படக்கூடாது, கருத்து சொல்லக்கூடாது என்ற ஒரு இறுக்கமான நிலையை சசிகலா அவர்கள் மேற்கொண்டு வருகிறார் என்ற தகவல் இப்பொழுது இருக்கிறது. மெரினா கடற்கரையில் நான் சொல்றேன், எப்படி சொல்றேன்னா, கடந்த பொதுக்குழுவில் சசிகலா அவருடைய கணவர் அங்கே தாக்கப்பட்ட விதமும் அங்கே வெளிவந்த விதமும், அதற்கு பிறகு சென்னை மாநகரில் ஏராளமான சசிகலா புஷ்பாவுடைய கணவர் தாக்கப்பட்ட அதற்கு பிறகு பேசலாம். நேற்று இரவு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மெரினா கடற்கரையில் வந்து சமீப காலமாக நடந்த நிகழ்வுகளை வந்து செய்தியாளர்கள்ட்ட பேசினாரு. அதை பற்றி பேசும்போது நீங்க வந்து ஜனநாயக நெறிகளுக்கு இது போன்ற நிகழ்வுகள் வந்து உறுதுணையாக இருக்கா இல்லையாங்கிற அடிப்படையில் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்க. ஜனநாயக நெறிகள்னா வழக்கமாக இது போன்ற கட்சி தலைமைக்கு எதிராக வரக்கூடிய குரல்களை, விசுவாசத்துக்கு எதிரான குரல்கள் அப்படின்னு சொல்வதை நம்ம வந்து பல கட்சிகளில் பார்க்க முடியுது. இது போன்ற குரல்கள், எதிர்ப்பு குரல்கள் உள்ள தலைமைக்கு மாறான கருத்தை பேசினா, எதிர்க்கணும்னு கூட அவசியம் இல்லை, தலைமைக்கு மாறான கருத்தை பேசினா அவருக்கு வந்து உடனடியாக எட்டப்பன் அப்படின்ற பெயரோ, விபீடனன் அப்படிங்கிற பெயரோ, குடிலன் அப்படின்னு ஒரு பெயரோ உடனடியாக சூட்டப்படுவதை பார்க்கிறோம். யூதாஸ்னு சொல்லுவாங்க. தமிழ் மரபுல குடிலன், வேறு வரலாற்று மரபுல அல்லது வேறு மத மரபுல யூதாஸ், விபீடனன் அப்படின்னு ஒன்னொன்னையும் பார்க்கலாம். இந்த மாதிரி இடங்கள் வரும்போது பல இடங்கள்ல இது மாதிரி சந்தர்ப்பங்கள்ல இந்த கருத்தை நம்ம பேசியிருக்கிறோம். ஜனநாயகத்திற்கு விரோதமானதா விசுவாசம்? அதாவது நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒவ்வொருத்தரையும் எடுத்து பார்த்தீங்கன்னா முரண்பாடுகள் வரும். இப்போ ஒரு உதாரணம், இந்த அண்ணா மறைந்த பிறகு கலைஞர் முதலமைச்சராக வருவதற்கு எம்ஜிஆருடைய ஆதரவு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்துச்சு. அவர்தான் நெடுஞ்செழியனுக்கு எதிராக இவருக்கு பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்களே திரட்டி கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. அது ஓரளவு உண்மையாக இருக்கணும். இப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ்ங்கிற மனிதருடைய குணாதிசயம் பற்றி நான் பேசலை. ஏன்னா ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் இவரிடம் முதலமைச்சர் பொறுப்பை அவர் 2 முறை தண்டிக்கப்பட்ட போதும் கொடுத்த போது இவர் எந்த அளவுக்கு முதலமைச்சருக்குரிய அதிகாரத்தோடு செயல்பட்டார் என்பது அவருக்கே தெரியும். ஒவ்வொரு நாளும் காலையில் கோட்டைக்கு வருவதற்கு முன்பு தோட்டத்துக்கு போய்விட்டு தான் கோட்டைக்கு வந்தார். அரசமைப்புக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிகாரமாகவே போயஸ் தோட்டம் செயல்பட்டது. தனியாக இங்கே ஒரு அதிகாரிகள் இருந்தாங்கன்னா அங்கே ஒரு சில அதிகாரிகள் ஆலோசகர் என்ற பெயரில் வைத்துக்கொண்டு, காவல்துறைக்குன்னா ஒருத்தர், வருவாய்த்துறைக்குன்னா ஒருத்தர் என்று அது ஒரு போட்டி அமைச்சரை மாதிரி செயல்பட்டது. நீட்டிய இடத்தில் கையொப்பமிடுகிறவராகத்தான் இதே ஓபிஎஸ் செயல்பட்டார். இப்போ அவர் செய்கிறாருன்னா அவருடைய அதுக்குன்னு சில காரணிகள் இருக்கும். அந்த காரணிகளுக்குள்ளேலாம் நான் போய் நம்ம பேசலை. அது ஏற்படுத்தக்கூடிய அப்ஜெக்டிவ் ரிசல்ட், புற விளைவுகள் என்ன என்பது தான் இங்கே முக்கியமானது.
ஒரு கட்சி ஒரு தனியார் குழுமத்தை போல் நடத்தப்படுவதையும் எந்த அரசியல் பின்னணியும் இல்லாமலே அந்த கட்சி தலைவியோடு இருந்த நெருக்கத்தை மட்டுமே பயன்படுத்தி கொண்டு 140 150 எம்எல்ஏக்களுக்கு நடுவுல தன்னுடைய பதவிக்கு ஒருவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஜெயலலிதா ஓ பன்னீர்செல்வத்தை தேர்ந்தெடுத்தது எப்படி? அதுவே அது வந்து நீங்க வந்து எப்படி கலைஞர் வெற்றி பெறுவதற்கு எம்ஜிஆர் காரணமாக இருந்தார்னு நீங்க சொல்றீங்களோ அதே மாதிரி அன்று இந்த தேர்வுக்கும் இன்று யாரை அவர் குற்றம் சாட்டுகிறாரோ அவர்கள் தான் காரணம் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். இருக்கலாம். ஏன்னா இப்ப எல்லாத்துக்கும் அவங்க ஆலோசனை பெற்றிருக்கலாம். இதெல்லாம் வந்து பதிவு செய்யப்பட்டதல்ல, வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டதும் இல்லை. எந்த கட்டத்திலும் இவர்களை வெளிப்படையாக அவர் அரசியலில் தனக்கு என்ன விதத்தில் துணை பண்ணாங்கலாம் சொன்னது கிடையாது ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது, அதிமுக என்பது தொண்டர்களின் சொத்தாக மக்களின் சொத்தாக மதிக்கப்பட வேண்டுமே தவிர எம்ஜிஆரின் சொத்தாகவோ ஜெயலலிதாவின் சொத்தாகவோ மதிக்கப்பட்டு ஒரு தனி உடைவை போல அவர்கள் ஒருத்தட்ட கொடுத்துட்டு போகிறது ஒப்படைச்சிட்டு போகிறது என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. இதற்கு முன்பு ஒரு முறை இங்கே பேசும்போது சொன்னேன், சசிகலாவே வந்து சொல்கிறாங்க ஒரு கட்டுப்பாடான இராணுவத்தை போல, அரசியல் கட்சி இராணுவத்தை போல இருக்கக்கூடாது, அது ஜனநாயகமாக இருக்கணும், உயிரோட்டம் உள்ளவர்களை. இராணுவத்தில் நில்லுனா நிற்பான், ஏந்திரனா இருப்பான், குதினா குதிப்பாங்கிற மாதிரி கட்சியை நடத்த முடியாது. உயிரோட்டமுள்ள மனிதர்களை கொண்டதாக இருக்கணும்னா எல்லோருக்கும் கருத்து சொல்லுகிற அதிகாரம், முடிவெடுப்பதில் பங்கேற்கிற அதிகாரம், எல்லாத்தையும் ஒரு மனதாக முடிவு பண்ணணும் அவசியம் இல்லை. பெரும்பான்மை சிறுபான்மை அடிப்படையில் முடிவு செய்ய முடியும். இப்போ நமக்கு தெரியும், ஜோதிபாசு மார்க்சிஸ்ட் கட்சியில் பிரதமர் பதவி வரும்போது அதை பெற்றுக்கொள்வதுதான் சரி என்ற கருத்தை கொண்டிருந்தார். ஆனால் கட்சி அவரை தடுத்து விட்டது. நம்ம இமாலய தவறு செய்தோம். அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் அதே கருத்தை கொண்டிருந்தார். அப்ப அதை ஆமா சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி பொதுச் செயலாளர் கருத்தும் அதுவா இருந்துச்சு. கட்சியினுடைய பொதுச் செயலாளருடைய கருத்தை அந்த அரசியல் குழு தோற்கடித்தது. அரசியல் குழு, மத்திய குழு வந்து தோற்கடித்தது. அது கிடையாதுன்னு சொல்லி அதுக்காக அவங்க யாரும் கட்சியை விட்டு போயிடல, கட்சிக்குள்ள கலகம் பண்ணிட்டு போயிடல. இங்க அப்படி இல்லை, ஒரு முடிவு மாறுபட்டா கூட அவ்வளவுதான், அது வந்து கலகமாகவும் துரோகமாகவும் மதிக்கப்படுது, கருதப்படுது. இந்த நிகழ்வு மக்கள் மத்தியில் ஒரு ஜனநாயகத்துக்கு புறம்பாக நடத்தப்படுகிற கட்சி என்ன ஆகும்? அப்படி ஜனநாயகத்துக்கு புறம்பாக நடத்தப்படுவதற்கான மூல காரணம் இந்திய ஜனநாயகம் என்பதே அப்படி இருக்குது என்பதுதான். மக்கள் சார்ந்தா, மக்களாட்சி சார்ந்ததா இல்லாம சில தலைவர்களை சார்ந்ததாக இருக்கு. இப்ப ஜெயலலிதா அவர்களே தன்னுடைய ஆட்சியை பற்றி ஒவ்வொரு முறை பேசுகிற போதும் எனது ஆட்சி, நான் செய்தேன், ஜனநாயகம் ஒரு மன்னரை போல தான் அவங்க நடந்து கொண்டாங்க. ஒரு குடியாட்சிக்குள்ள இருக்கிற மக்கள்கிட்ட இருக்கிற அந்த முடியரசு மனோநிலை. இப்போ தீபாவை பற்றி சொல்லும்போது நான் ஒன்று சொல்கிறேன், சசிகலா மீது இருக்கிற கோபமும் எதிர்ப்பும் வெறுப்பும் ஒரு பகுதி தீபாவுக்கு ஆதரவாக போகுதை தவிர தீபா எப்படி உரிமை கொண்டாடுகிறார்கள்? சொந்தம் தவிர வேற உறவை தவிர ஒரு ஒன்றுமே இல்லையே. ஜெயலலிதா காலத்தில் அவங்க அந்த கட்சியில் உறுப்பினரும் இல்லை, அவங்கள கூப்பிட்டு அவங்க அரவணைத்து கொண்டதும் இல்லை, எந்த விதத்திலும் அந்த உறவு இல்லையே. வெறும் ரத்த சொந்தத்தை வைத்து கொண்டு என்ன முடியரசா இது? இளவரசி இங்கே இருந்தால் வரணும், அந்த குடும்பத்தில் இருந்தால் வரணும்னு கருத்துறதுக்கு அதுக்கும் ஒரு கூட்டம் போய்கிட்டு இருக்கு. இப்போ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பின்னணி, அவருக்கு அரசியல் பின்னணி இருக்குது. ஜெயலலிதா காலத்தில் 2 முறை முதலமைச்சராகலாம் இருந்திருக்கிறாரு. இப்போ கொஞ்ச காலம் அவர் அந்த பதவியில் உட்கார்ந்து சில வேலைகள்லாம் செய்திருக்காரு. எனவே அவருக்கு மக்கள் மத்தியில் இருக்கிற அந்த உணர்வை அவருடைய கழகம் பிரதிபலிக்கிறார். அவரே நினைக்கிறாரோ இல்லையோ, அது வந்து மக்கள் மத்தியில் அந்த கட்சியினுடைய அணிகள் மத்தியில் இருக்கக்கூடிய சசிகலாவினுடைய அவசரம் இருக்கு பாருங்க, பதவியை பிடித்துக் கொள்கிற அவசரம். ஒரு பகுதியினருடைய உணர்வை இல்ல மக்கள் நான் சொல்றது பொதுவாக இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில இந்த 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த போட்டியை மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க இதுக்குள்ள ஸ்டாலினை கொண்டு வராதீங்க, பாமக கொண்டு வராதீங்க, மற்ற கட்சிகளை கொண்டு வராதீங்க. மக்களுக்கு ஒரு உரிமை இருக்குல்ல, மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்ற ஒரு கட்சிக்குள் நடக்கிற விஷயங்களை உட்கட்சி விஷயங்கள் என்று மக்கள் ஒதுங்கி இருக்க மாட்டாங்க. அவங்க அது டெக்னிக்கலா அப்படி இருக்கலாம், ஆனா உள்ளடக்கத்தில் அது மக்களுடைய பிரச்சனை தான். இந்த கட்சிக்குள் என்ன நடக்கிறதுங்கிறது மக்கள் கவலைப்படுவாங்க, கருத்து சொல்லுவாங்க. ஜனநாயக ரீதியாக செயல்படக்கூடிய ஒரு இயக்கத்துல விசுவாசம் அப்படிங்கிற சொல் வந்து கட்சிக்கான விசுவாசம் அப்படின்னு மாறிடும், நபர்களுக்கான விசுவாசமாக அது பார்க்கப்படாது. நாட்டின் மீது இருக்கக்கூடிய விசுவாசம் உங்க ஆயுள் முழுக்க நீங்க எப்பவுமே நீங்க நாட்டின் மீது விசுவாசமாக இருங்க. அரசாங்கத்தின் மேல உங்க இருக்கக்கூடிய விசுவாசம், அரசாங்கம் அதற்கு தகுதியானதாக இருந்தால் விசுவாசமாக இருங்க, இல்லைன்னா எதிருங்கள் அப்படின்னு பழைய வழிகாட்டிகள் சொல்லுவாங்க. இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? கட்சிக்கு நிரந்தரமாக ஒருவர் விசுவாசமாக இருக்கணுமா? கட்சி தலைமைக்கு தன்னுடைய வளர்ச்சிக்கு, தன்னுடைய கேரியர் கிராஃப் மேல ஏறுவதற்கு காரணமாக இருப்பவர்களுடைய கருத்தை எக்காலத்திலும் எப்போதும் ஆதரித்து கொண்டே தான் இருக்கணுமா? ஒருவர் வந்து மாறுபட்டு பேசினால் அவர் வந்து துரோகியா,
இல்லை நிச்சயமா நேற்று நடந்த நிகழ்விற்கு பின்னால் ஒரு துரோகம் என்றோ விசுவாசத்தை இழந்து விட்டதாகவோ நாம் சொல்ல முடியாது. விசுவாசத்தினுடைய தொடர்ச்சி இருக்கிறதே, அது வந்து தன்னுடைய மனசார்பு இருக்கின்ற வரை தான் அந்த விசுவாசத்தினுடைய தொடர்ச்சி இருக்கும். அது ஒரு இயற்கையானதாக இருக்க வேண்டும். நேற்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அங்கே சொன்ன செய்திகளுடைய சாராம்சம் என்னவென்றால், மக்கள் விரும்பக்கூடியவர் முதலமைச்சராக வேண்டும், தொண்டர்கள் விரும்பக்கூடியவர் பொதுச் செயலாளராக வேண்டும். நல்லவர், அந்த வார்த்தை முக்கியம். நல்லவர், ஒரு நல்லவர், நல்லவர். அதே மாதிரி அது நான் ஓபிஎஸ் ஆக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை, யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். இல்ல நல்லவர் இது கேளுங்க, இலக்கணம் என்ன இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும். என்னன்னா, எல்லோரும் ஓபிஎஸ் ஓபிஎஸ் என்று சொல்வதால் ஓபிஎஸ் எல்லா விதத்திலும் இங்க இருக்கக்கூடிய அரசியல் சதுரங்கத்தை எல்லாம் தாண்டி ஒரு புனிதமானவர் என்று நான் ஒருபோதும் அவருக்கு சான்றிதழ் வழங்க மாட்டேன். அதே போன்று ஒரு ஆற்றல் இருவரை எடுத்து பாத்தீங்கன்னா ஒப்பீட்டளவுல யாராவது ஒருவரை அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது, இப்போ நேற்று நடந்த நிகழ்வு அதற்கு பிறகு பார்க்கும்போது ஒரு செய்தியை நான் சொல்லணும். நேற்று முதல் நாள் இரவு நான் நமது நியூஸ் 18 தொலைக்காட்சியில் நடந்த விவாதத்தில் காலத்தின் குரல்ல நான் என்னென்ன செய்திகளை என்னென்ன யூகங்களை நான் பதிவு செய்தேனோ, இன்றைக்கு கூட அதை எடுத்து நீங்கள் திரும்பி மறு ஒலிப்பு செய்தால் நிச்சயமாக அப்படியே அவர் சொல்லுகிறார், எனக்கு செல்வாக்கு உயர்கிறது என்ற காரணத்தினால் இந்த முடிவை எடுக்கிறார்கள் என்று அவர் சொல்லுவதும், அதே போன்று இது போன்ற ஒரு சூழ்நிலை திட்டமிட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று அன்றைக்கு நான் சொன்ன விஷயமும், அதே போன்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், நான் இதற்கு முன்பு ஒரு கூட்டத்தில் சொன்னேன், ஒருபோதும் ஜெயலலிதா அவரிடம் திருப்பி அப்படியே ஒப்படைத்தாரே, அப்படி இந்த முறை செய்ய மாட்டார் என்று சொன்ன விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கக்கூடியதை நான் மையமாக வைத்து பார்க்கின்ற பொழுது என்ன எனக்கு மனசுக்கு சூத்திரதாரிகளுக்கு என்ன நடக்கும்ங்கிறது தெரியும். அதனால சொல்றீங்களா? நான் என்ன மனசு, சூத்திரதாரிகளுடைய அணியில சேர்ந்து இருப்பவர்களுக்கும் தெரியும் நான் என்ன திரைக்கதை எப்படி எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தெரியும். அதனால சொல்றீங்களான்னு தெரியல. நான் ஒரு பெரிய ஐயாலாம் பெரிய அரசியல் ஞானிகள், அவர்களோட நீண்ட காலமாக அரசியலை நுணுக்கமாக கவனிக்கக்கூடியவர்கள். நான் இதில் என்ன சொல்றேன்னா, முதல் வகுப்பு மாணவன். அதில் எனக்கு அந்த மதிப்பீடெல்லாம் தராதிங்க. ஆனால் ஒன்றை நான் சொல்லுகிறேன் என்னவென்றால், இன்றைக்கு ஓபிஎஸ் சசிகலா, இன்றைக்கு வேண்டுமானால் சசிகலா தேர்வு செய்யப்பட்டதாக கூட சொல்லப்படலாம். ஆனால் என்ன நடக்க வேண்டும், என்ன நடக்கப் போகிறது என்று பார்க்கின்ற பொழுது இங்கே ஆளுநர் அவர்களுடைய முடிவு, அதை பற்றி தான் நாம் யோசிக்க வேண்டும். யார் பலமானவர்கள், யார் இப்பொழுது சக்தி வாய்ந்தவர்கள், யார் இப்பொழுது தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் என்று பார்த்தால், ஒன்று ஆளுநர், இன்னொன்று சபாநாயகர். இந்த இருவருக்கான பங்கு மிக முக்கியமாக இன்னும் 2-3 நாட்களில் நடக்க போகிறது. ஏனென்றால் அவர்கள் 2 பேரை பத்தி தான் தொடர்ந்து நம்ம பேச போறோம்னு நினைக்கிறேன். இந்த முழு அரசியலும் அவர்களை சார்ந்து அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுடைய தொடர்பாக தான் இருக்கும். ஒன்றை சொல்லுகிறேன், நம்ம பேசலாம். மக்களிடத்துல இருந்து இப்போ எல்லாருடைய கவனமும் ஆளுநர் மாளிகைக்கு திரும்பிடுச்சு. மக்கள் மன்றத்திலிருந்து ஆளுநர் மாளிகைக்கு திரும்பிடுச்சுன்னு சொல்லலாம். இலக்கை அடைவதற்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம், வழிமுறைகள் முக்கியம் இல்லை அப்படிங்கிற பார்வை பலருடைய மனசுல மேலோங்கி நிற்குது அப்படின்னும் பார்க்க முடியுது. ஏன்னா இது போன்ற ஒரு நெருக்கடிகள் வரும்போது அங்கு ஜனநாயக நடைமுறையை உறுதி செய்வது ஆளுநர் மாளிகையா இல்ல சட்டமன்றமா அப்படிங்கிற கேள்விகள் வரும்போது பல இடங்கள்ல ஜனநாயக விழுமியங்களுக்கு எதிரான நடைமுறையை பார்க்க முடியுது. இப்போ இந்த கிரைசிஸ்ல ஏற்கனவே பன்னீர்செல்வம் ராஜினாமா ஏற்கப்பட்ட ஒரு சூழல்ல பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் சசிகலாவை முதலமைச்சராக தேர்வு செய்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? அதாவது 2 வகையான பிரச்சனை. ஒன்று ஃபார்மல் டெமோக்ரஸி, இன்னொன்று சப்ஸ்டான்ஷியல் டெமோக்ரஸி. வடிவ அளவிலான ஜனநாயகம் என்பது பெரும்பான்மை, சிறுபான்மை, விதிகள் இதெல்லாம் பொறுத்தது. இதை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் பெரும்பான்மை உறுப்பினர்களுடைய கருத்தை ஏற்று செயல்படுத்தணும். அது மாற்று வழி இல்லை. நான் விரும்புகிறேன்னா, பாலு விரும்புகிறாரா, வேற ஒருத்தர் விரும்புகிறாங்களா இல்லையாங்கிறது பேச்சே இல்லை. ஏற்கனவே இருக்கிற விதிகள் 134 பேரை தவிர தமிழ்நாடு
முழுக்க எதிர்த்தாலும் சரி அப்படிதான் செய்யணும். 134 135லயும் பெரும்பான்மை இருக்கு. 117 வந்தா கூட சரி. 118 பேர் மட்டும் தமிழ் 118 பேர் இருந்தாலும் தேர்ந்தெடுத்தா ஆமா, அது அவங்க தேர்ந்தெடுத்து ஆளுநர் கேட்கணும். இதுதான் ஃபார்மல் டெமோக்ரசி. ஒரு டெக்னிக்கலா அதுதான் சரியானது. அதை மீறக்கூடாது. இதை மீறுகிறார்கள் என்று வந்துச்சுன்னா ஏதோ தில்லி இதற்குள் ஆளுநர் வழியாக விளையாடுகிறது என்ற பொருள் தான் அதுக்கு தரும். அவங்க இப்போ ஏற்கனவே அந்த விளையாட்டை நடத்தி கொண்டு நம்ம ஆதாரபூர்வமாக சொல்ல முடியாதனால் நம்ம சொல்லலை. அது ஒரு சந்தேகமாக மக்கள் மத்தியில் அது ஒரு பெரிய சந்தேகமாகவே இருக்கு. இல்லை, அது எல்லாருடைய அரசியல் இருக்குங்கிறதும் நம்ம இருக்கலாம். இதில் வந்து மற்ற கட்சிகளுக்கும் பங்கு இருக்கலாம். இது அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு மட்டுமே இருக்கிறாங்க என்று நாம் கருத முடியாது. இன்னொன்று என்னென்னா, நான் முன்பே சொன்னது மாதிரி உண்மையிலேயே மற்றவர்களுக்கு பங்கு இருக்கிறது வெளிப்படையாக இருக்கணும், இருக்கிறதுக்கான உரிமை இருக்கு. நான் கருத்து சொல்கிற மாதிரி இன்னொரு கட்சி தலைவர் கருத்து தாராளமாக சொல்லலாம். அவர் இன்னாருக்கு தான் ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லலாம், இன்னாரை எதிர்க்கிறேன்னு சொல்லலாம், இது வந்தால் நல்லதுன்னு சொல்லலாம், சசிகலா வந்தால் நல்லதா கெட்டதா என்று கருத்து சொல்லலாம். அதில் எந்த தடையும் கிடையாது. அப்போ தான் ஜனநாயகமாக இருக்க முடியும். ரெண்டாவது சப்ஸ்டான்ஷியல் டெமோக்ரஸி, அடிப்படை ஜனநாயகம். இது நெறிகள், விதிகள், சட்டங்கள், பெரும்பான்மை, சிறுபான்மை இதெல்லாம் தாண்டி வரக்கூடிய அந்த ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் திரு ஓபிஎஸ் அவர்கள் இந்த எண்ணிக்கை கணக்குகளுக்குள் நின்று கொண்டிருக்காம டெக்னிக்கலாக தான் கொடுத்த ராஜினாமா செல்லுமா செல்லாதா என்ற பேச்சையெல்லாம் விட்டுட்டு மக்கள் மத்தியில் வரட்டும். மக்கள் மத்தியில் வந்து மக்களுக்கு அன்னைக்கு வந்து எப்படி வந்து எம்ஜிஆர் செஞ்சார், 10 பேர் தான் இருந்தாங்க. அதை பற்றி அவர் கவலைப்படலை. அவர் போராட்டத்துக்கு வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டார். இன்னும் சொல்ல போனால் எம்எல்ஏ வீடுகளுக்கு ஊர்வலம் போகலான்னு சொன்னார். அந்த அளவுக்கு அவர் வந்து செஞ்சார். அந்த நிலைப்பாடு எடுத்தால் ஓபிஎஸ்ஸினுடைய முயற்சி கடந்த காலத்தில் அவர் எவ்வளவு தூரம் விசுவாசம் என்ற பெயரில் அவர் வந்து கூனி குறுகி அடிமைத்தனமாக செயல்பட்டிருந்தாலும் இப்போது அவருடைய பங்களிப்பு ஒரு நல்ல பங்களிப்பாக இருக்கும், ஒரு மாற்றமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஆளுநர் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? அதாவது இதில் இன்னொரு மகிழ்ச்சி எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வருகின்ற வரை காத்திருக்க வேண்டும் ஆளுநர் என்ற ஒரு கருத்தை வைத்தார். அதை நோக்கி இதை அது எப்ப வரும்? ஒரு வாரம் என்பதை ஒரு வாரமா, ஒரு மாசமா, ஒரு வருஷமா அப்படிங்கிறது இல்ல. ஒரு நீதிமன்றத்தின் தீர்ப்பு வரும் வரை மக்களுடைய முடிவை நிறுத்தி வைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை எவ்வளவு தூரம் ஜனநாயக பூர்வமானது? இல்ல நான் என்ன சொல்றேன், அது வர வரைக்கும் நிறுத்தி வைங்க, அதிமுகவில் யாரையும் செய்யாதீங்கலாம் நம்ம சொல்லலை. யாரையுமே செய்யக்கூடாது, அது அப்படியே இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலை. சசிகலா அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்ற பொழுது சசிகலா விடுதலைக்கு எதிராக செய்யப்பட்ட மேல்முறை எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம், எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் நம்ம பேசுறது சரியான வார்த்தைகள். சசிகலாவின் விடுதலைக்கு எதிராக கர்நாடகா அரசு தொடுத்திருக்கிற மேல்முறையீட்டு வழக்கு, சசிகலா குற்றவாளி என்ற தீர்ப்புக்கு எதிராக சசிகலா செய்த மேல்முறையீட்டு வழக்கு இல்ல. அதாவது இல்ல நீங்க ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. வழக்கறிஞராக சொல்லுங்க. நான் சொல்றேன், நல்ல கேள்வி. ரெண்டு வித்தியாசத்திலையும் விடை என்ன தெரியுங்களா? விடை என்னன்னா, அவர் நிரபராதி என்று சொல்வது மட்டுமே விடையாக இருக்காது. குற்றவாளி என்றால் அப்படியே அந்த திரு குன்ஹா அவருடைய தீர்ப்பை ஒட்டி வந்துவிடும். அதனால் ஒரு மன்னிக்கணும், அக்விட்டல் என்பதில் கூட ஹானரபுள் அக்விட்டல்னு ஒன்று இருக்குது. ஆமாம், இதில் வந்து ஒரு டெக்னிக்கலாக டவுட்ஸ் இருக்குது, பியாண்ட் ரீசனபிள் டவுட் ப்ரூவ் ஆகலைன்னு சொல்கிறதெல்லாம் வந்து அறம் சார்ந்து சரியல்ல. அதை வைத்து அது நம்ம எல்லா விஷயங்களையும் நீங்க வடிவம் சார்ந்து பேசுறது ஒரு பக்கம், உள்ளடக்கமும் அறம் சார்ந்தும் பேசுற விஷயங்கள் ஒரு பக்கம். அதாவது நம்ம இரண்டையுமே பேசிட்டு ஆனா கடைசியில எனக்கு இதுல உச்சநீதிமன்ற கடைசியில நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து வடிவம் சார்ந்ததாக தான் இருக்க போகுது. நம்ம எனக்கு நீண்ட கால கண்ணோட்டத்தில் நான் வந்து வடிவம் தாண்டி நான் அதை பேசக்கூடாதுன்னு நானும் சொல்லல. வடிவம் சார்ந்த விஷயங்களை பேசும்போதே கூடவே அறம் சார்ந்த விஷயங்களையும் பேசணும், உள்ளடக்கம் சார்ந்த விஷயங்களையும் பேசணும். ஆனா வடிவம் சார்ந்த விஷயங்களை முற்றிலுமாக புறக்கணிச்சுட்டு என்ன நடந்தாலும், நம்மை சுற்றி என்ன நடந்தாலும் நம்ம இதை பற்றி மட்டுமே பேசிட்டு இருக்க முடியாது. வடிவம் சார்ந்து சரியா நடக்கணுங்கிறதுல நமக்கு மாற்று கருத்தே இல்லை. அதான் நான் சொன்னேன். அவங்களுக்கு இருந்துச்சுன்னா. ஆனா உச்சநீதிமன்றத்தில் எனக்கு பெரிய நம்பிக்கை ஏன் வர மாட்டேங்குதுன்னா, டான்சி வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு என்ன? நீங்க நிலத்தை திருப்பி கொடுத்து போயிடுங்கன்னு சொன்னாங்க. அதான் நான் திரும்ப கேட்கிறேன். அப்பீல் அகெயின்ஸ்ட் அக்யூட்டல், விடுதலைக்கு எதிரான மேல்முறையீடு இந்திய நீதி பரிபாலன முறையில ஒரு முக்கியத்துவம் இருக்கு. அது பெரும்பாலும் விடுதலைக்கு எதிராக போறதில்லை. அந்த உணர்வுக்கு எதிராக போறதில்லை, விடுதலைக்கு எதிராக போகிறது இல்லை.
அதாவது இல்லை இதுக்கு ஒரு வழக்கறிஞராக ஒரே ஒரு என்னுடைய அனுமானம், ஒரு யூகத்தை நான் பதிவு செய்யணும். இந்த வழக்கை பொறுத்தவரையில் உச்சநீதிமன்றத்தில் தற்பொழுது இருக்கிறது, இந்த விவாதம் நடந்து பெற்றது, அங்கு ஆச்சாரியவனுடைய விவாதம் அங்கு நடைபெற்றது, எல்லாவற்றையும் வைத்து பார்க்கின்ற பொழுது 2ற்கு தான் முதன்மையான வாய்ப்புகள் இருப்பதாக நான் உணர்கிறேன். ஒன்று, இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தால் சரியாக நடத்தப்படவில்லை, ஆய்வுக்கு உட்படுத்தப்படவில்லை, அதனுடைய கணக்கு வழக்குகள் இருங்க நான் சொல்லிடுறேன் என்று சொல்றதுக்கு ஏற்கனவே உங்க டேர்ம்ஸ்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளே நான் சொல்றேன். ரீட்ரையல் cannot be ordered for the lapses of the court. பல வழக்குகள் இல்ல நீதிமன்றம் செய்த தவறுகளுக்காக மறு விசாரணை என்பதை சொல்ல முடியாதுங்கிறதும் லீகல் ஜூரிஸ்பிருடன்ஸ் இல்ல பல கட்டங்களில் நான் எடுத்து சென்ற வழக்கில் திரும்பி உயர்நீதிமன்றத்திற்கு அனுப்பிய வழக்குகள் ஏராளம் இருக்கிறது. ஒன்று. இன்னொன்று, ஜெயலலிதா அவர்கள் மரணத்திற்கு பிறகு, அவர் இறந்ததற்கு அதாவது திரும்ப எடுத்துட்டு போறதுக்கு நீதிமன்றம் செய்த தவறுகள் காரணமாக இருக்க வாய்ப்பு இல்லை. அது இதே இதுல பப்ளிக் சர்வென்ட்னுடைய மரணத்தின் பின்னால் இந்த வழக்கினுடைய முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல இருந்து திரும்ப ஆரம்பிங்க அப்படின்னு ஒரு இல்ல அப்படி மரணத்தால் மட்டும் கீழே என்று நான் சொல்லல. அதுவும் சரியான பார்வை இல்ல. அது ஜெயலலிதா இருந்தாலும் அந்த விஷயங்களை வந்து திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிங்கன்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாக அதாவது சட்ட நிபுணர்கள் சொல்லி இருக்காங்க. அதாவது நீங்க வந்து ரீட்ரையல் என்பது குன்ஹா நடத்திய அந்த ரீட்ரையல் அல்ல. உயர்நீதிமன்றம் செய்த தவறுகள் மிக தெளிவாக வெளிப்படையாக சுட்டி காட்டுகிற பட்சத்தில் அதையும் தாண்டி உச்சநீதிமன்றத்திற்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி அதையெல்லாம் தங்களுடைய உத்தரவாலேயே சரி செய்து நிமிர்க்க முடியும். அதன் மூலமாக 2 தான் நான் முதன்மையாக ஒரு வாய்ப்பாக பார்க்கிறேன். ஒன்று, உயர்நீதிமன்றத்திற்கு அனுப்பப்படலாம், அல்லது தண்டனை வழங்கப்படலாம். 3வது இடத்தில் தான் விடுதலை என்பது இருக்கும் என்பது என்னுடைய பார்வை. அது எதுவாக வேண்டுமானாலும் உயர்நீதிமன்றம் நாளைக்கு சொல்லலாம். இன்றைக்கு நான் எதற்கு இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், கவர்னர் அவர்கள் இன்று, அதாவது அவங்களுடைய ஆதரவு கடிதத்தை கொடுத்து இன்றைக்கு 3-4 நாட்கள் ஆகிவிட்டது. அவர் மும்பையில் இருந்தாரா அல்லது வேறு அரசியல் காரணங்களுக்காக தமிழகம் வராமல் ஒதுங்கி இருந்தாரா, எதற்காக தள்ளி போனது என்பது வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டம் நடைபெற்று அந்த கூட்டத்தில் பெரும்பான்மையை சட்டமன்ற உறுப்பினர்கள் காண்பித்து விட்டார்கள் என்ற ஒரு கடிதத்தை எடுத்து சென்ற உடனேயே அந்த கடிதத்தை வைத்துக்கொண்டு அப்படியே ஆளுநர் மாளிகையில் வாருங்கள் உங்களுக்கு பதவி பிரமாணம் என்று செய்வது என்பது மிகப்பெரிய வரலாற்று பிழையாக, மிகப்பெரிய தவறாக அது அமைந்துவிடும். ஏனென்று சொன்னால், அதாவது அந்த பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் கடிதங்களை கொண்டு கொடுக்கிறது ஆளுநர் ஏற்கக்கூடாது இல்ல. அதாவது நான் ஒண்ணு சொல்றேன், ஏற்கக்கூடாதுன்னு தானே சொல்றீங்க. நிச்சயம். அதாவது அதை ஆய்வுக்கு அதை எப்படி சொல்லுவீங்க? இல்ல, நான் அதுதான் சொல்றேன். நான் மீண்டும் சொல்றேன், அதை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். இது உளப்பூர்வமாக நடைபெற்றதா என்பதை பார்க்க வேண்டும். வெளியிலிருந்து அதற்கு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டதா என்பதை பார்க்க வேண்டும். அதனால் தான் சொல்லுகிறேன், திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்று சொல்லுகிறார், ஒவ்வொருவராக குறைந்தபட்சம் தனிப்பட்ட முறையில் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய மனநிலையை ஆளுநர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் பல வரலாறுகளை நாம் பார்த்திருக்கிறோம். ஒரு விடுதியிலே, ஒரு ஹோட்டலில் எல்லோரையும் அடைத்து வைப்பது, திருமண மண்டபத்தில் அடைத்து வைப்பது, அவருடைய உறவினர்களிடம் பார்க்க முடியாமல் பேச முடியாத நிலைமை இருப்பது, அவருடைய கைபேசியை பிடுங்கி வைத்துக் கொள்வது எல்லாம் இதற்கு முன்பு பல முறை நடந்திருக்கிறது என்ற காரணத்தினால் ஒருவேளை கடிதம் சென்றாலும் கூட அந்த அடிப்படையில் கட்டி எழுப்பப்பட்ட ஒரு தமிழ்நாட்டில் அந்த அடிப்படையில் கட்டி எழுப்பப்பட்ட ஒரு கட்சியில நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பத்தி தான் இல்ல அதான் சொல்றேன். அதனால சொல்றேன், தமிழ்நாட்டில் நிறைய முன்னுதாரணங்கள் இதற்கு முன்பு இருக்கிற காரணத்தினால் இதற்கு ஒருவேளை இன்றைக்கு ஆளுநர் அவர்கள் உடனடியாக சசிகலா அவர்களை வெற்றி பெற்றதாக அறிவித்தால், அதாவது பெரும்பான்மை இருக்கிறது என்று சொன்னால், அழைக்கவில்லை என்று சொன்னால், இதற்கு பாஜக காரணம் என்று சொல்வது என்பது ஒரு மலிவான அரசியல் பார்வை. நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதியில் இருக்கிறோம். அதுக்கு பாஜக காரணம்னு சொல்றது மலிவான அரசியல் அப்படின்னு சொல்லிட்டாரு. பாஜக காரணமா இல்லையா என்பதற்குள்ள நம்ம நுழைய முடியாது. காரணமாக இருக்கலாம், எல்லாம் சரி. சட்ட விதிகளின்படி சரியாக நடக்குதா என்பது மட்டும்தான். அதாவது ஆளுநர் வந்து இந்த கடிதங்களை மட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் நேரில் கூப்பிட்டும் பார்க்கலாம், ஒரு பரேட் பண்ணலாம், இதெல்லாம் ஏற்கனவே நடந்திருக்கு. அது அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது தான், அது செஞ்சு பார்க்கட்டும். ஆனால் பரேட் பண்றதுன்னு போகும்போது தான் நீங்க சொல்ற உள்ளடக்கம் வந்து சிக்கலாகுது. இல்ல அதுக்கு தான் நான் அடுத்து எங்க தீர்மானிக்கணும் அப்படிங்கிற அதை நான் அடுத்து சொல்றேன்.
அப்ப என்ன பண்ண முடியும்னு சொன்னா, நீங்கள் பதவியேற்றுக் கொண்டு இத்தனை நாட்களுக்குள் ஒரு நம்பிக்கை தீர்மானத்தை பெற்றுக்கொண்டு வரணும் என்ற நிபந்தனையோடு அப்படி கொடுக்கலாம். அதான் வந்து இல்ல அது 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 எனக்கு உடன்பாடு இல்லை. அதாவது பதவி ஏற்றுக்கொண்டு என்று சொல்வது வேறு என்று சட்டமன்றத்தில் அல்லது ஒரு 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 கூட்டத்தை அல்லது அவர்களுக்கு ஒரு ரீசனபிள் பிரீத்திங் டைம் இதை வழங்கிவிட்டு தான் சட்டமன்ற உறுப்பினருடைய மனநிலையை அவருடைய உணர்வுகளை இல்ல நீங்க வந்து ஆளுநர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலமைச்சருடைய ராஜினாமாவை ஆளுநர் ஏற்றுக்கொண்டார். இப்போ வந்து புதிதாக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவரை தேர்வு செய்திருக்கிறார்கள். அவரை பதவியேற்க சொல்லிட்டு பெரும்பான்மையை நிரூபியுங்கள், மெய்ப்பெய்யுங்கள் சட்டமன்றத்துக்குள்ள அப்படின்னு அந்த சூழல் இப்பொழுது இல்லை. அது ஒரு சரியான நடைமுறையும் இல்லை. அது ஒரு நல்ல ஆரோக்கியமான அணுகுமுறையும் இந்த அரசியல் மாற்றங்களால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க முடியாதுன்னு சொல்றீங்க. ஏற்றுக்கொள்ளக்கூடாது. வடிவத்தின் அடிப்படையில, விதிகளின் அடிப்படையில அதை செஞ்சுட்டு போகலாம் அப்படின்றது அவருடைய கருத்தாக இருக்கு. ஆளுநர் என்ன முடிவுக்கு வராரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம பேசிய ஒரே ஒரு விஷயத்தை திரும்பவும் சொல்லிட்டு நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். கலகங்கள் வெற்றி பெற்றால் புரட்சி என்பார்கள், புரட்சி தோற்று போனால் கலகம் என்பார்கள். ஒரு கவிதை வரி நினைவு. எம்ஜிஆர் வாயசைத்த ஒரு பாடல், கலகத்தில் பிறப்பதுதான் நீதி. அது ஒரு வேளை ஓபிஎஸ் செஞ்சு பார்க்கட்டும். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்க எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.